ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்த்தா கல்யாண வீட்டு சாம்பார் அந்த வீடியோ தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கடாயை வச்சுக்கோங்க. கடாய் நல்லா சூடானதுக்கப்புறம் எண்ணெய் ஊற்றுங்க. எண்ணெய் ஊற்றுனதுக்கப்புறம் எண்ணெய் நல்லா ஹீட் ஏறட்டுங்க. நல்லா ஹீட் ஏறினதுக்கப்புறம் அதில் ஒரு ஸ்பூன் சீரகம் நல்லா பொடிஞ்சு வாசனை வரணுங்க. அது வாசனை வந்ததுக்கப்புறம் 10 பல் பூண்டு நல்லா இடித்து சேர்த்திக்கோங்க. அதுவும் நல்லா வணங்கினதுக்கப்புறம் 2 பச்சை மிளகாய் கீரி போட்டுக்கோங்க. 2 பச்சை மிளகாய் கீரி போட்டதுக்கப்புறம் வெங்காயம், பெரிய வெங்காயமாக இருந்தாலும் சரிங்க, சின்ன வெங்காயம் கொஞ்சம் உண்டு தான் போட்டுக்கோங்க. வெங்காயத்தை நல்லா வதக்கி விடுங்க. நல்லா வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வதங்கணுங்க. நல்லா பொன்னிறமாக வதக்குனதுக்கப்புறம் தக்காளி சேர்த்திக்கலாங்க. நான் 2 தக்காளி தான் சேர்த்திருக்கேன். 2 தக்காளி போதும், அதுவே கரெக்டாக இருக்கும். நல்லா தக்காளி கொலைய வதக்குங்க. அதில் கொஞ்சம் உப்பு போடுங்க. உப்பு போட்டால் வெங்காயமும் சரி தக்காளியும் சரி சீக்கிரமாக வதங்கிடும். அது நல்லா வதக்குனதுக்கப்புறம் காய் கொஞ்சம் உண்டுனா போடுங்க. நிறையா எப்படின்னு சொல்கிறேன்னு பார்த்திங்கன்னா, அதிகமான காய், எல்லா வகையான காயும் போடலாம். நான் கேரட்டு, முள்ளங்கி, கத்திரிக்காய் இந்த 3ஐயும் போட்டேங்க. எனக்கு இது கிடைக்கல, முருங்கைக்காய் கிடைக்கல, அதனால் 3 காய் மட்டும் போட்டிருக்கேன். இதில் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, கொஞ்சம் பெருங்காயத்தூள், கொஞ்சம் மஞ்சள் தூள், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தனி மிளகாய் தூள் 1 ஸ்பூனு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 2 ஸ்பூன் சாம்பார் மிளகாய் தூளுங்க. நல்லா வதக்கி விடுங்க. வதக்கி விட்டதுக்கப்புறம் மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றிடுங்க. தண்ணி நல்லா இந்த காய் மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு நல்லா கலக்கி விட்டிங்கன்னா நல்லா கொதி வரட்டுங்க. கொதி வந்ததுக்கப்புறம் காய் வெந்துடணும். காய் வெந்ததுக்கப்புறம் தான் நீங்கள் பருப்பு ஊற்றணுங்க. நல்லா காய் வெந்ததுக்கப்புறம் நம்ம ஏற்கனவே 2 விசில் விட்டு நான் பருப்பு எடுத்து வச்சுருந்தேங்க. அந்த பருப்பு கடைஞ்சி ஊற்றிடலாங்க. நல்லா கொலையை கடைஞ்சிருங்க. நல்லா கடைஞ்சி ஊற்றினா தான் சாம்பார் சூப்பராக இருக்குங்க. அவ்வளோதாங்க, இது முடிஞ்சுது. நல்லா கலக்கி விடுங்க. கலக்கி விட்டதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் தட்டு போட்டு மூடிடுங்க. அவ்வளோதாங்க, ஒரு 10 நிமிஷம் தான் நம்ம கல்யாண வீட்டு சாம்பார் ரெடிங்க. சாம்பார் பார்த்திங்கன்னா நல்லா கொதி வந்துருச்சுங்க. கொதி வந்ததுக்கப்புறம் அதில் 1 நெல்லிக்காய் சைஸ் புளி போதுங்க. ரொம்ப ஊற்ற வேண்டாம், புளிப்பாயிரும். கொஞ்சமாக புளி ஊற்றி நல்லா கொதிக்க விடுங்க. புளி ஊற்றினதுக்கப்புறம் நல்லா கொதிக்க விட்டு இறக்குனீங்கன்னா சுவையான கல்யாண வீட்டு சாம்பார் ரெடிங்க. அவ்வளோதான், முடிஞ்சுது. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி நிறையா வீடியோஸ் வெயிட்டிங்கில் இருக்குது. அதுக்கோசரம் என்னையே ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச்.